பனை, தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி தர பாடுபடுவேன் என கூறி ராமநாதபுரம் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் தற்பொழுது ராமநாதபுரம் அருகே உள்ள நாகாச்சி பகுதியிலே தற்பொழுது அந்த நாகாச்சி அம்மன் ஆலயத்திலே வழிபாடு செய்துவிட்டு நாகாச்சியை தொடர்ந்து தற்பொழுது கல்குனட் வலசை பகுதியிலே வாக்காளர் சந்தித்து வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறார். இது பற்றி அவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம். இரண்டாவது முறையா சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் களத்தை சந்திக்கிறீங்க. இப்ப இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செய்திருக்கீங்க. இப்ப இந்த ராமநாதபுரத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா தென்னைகள், பனை மரங்கள் அதிகமா இருக்கு. பனை மரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பகுதியில மூலப்பொருளை வச்சு ஏதாவது தொழிற்சாலை உருவாக்குற வாய்ப்பு இருக்கா? மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பனை தொழிலை நலிவடைந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் பனை விதைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் பூரா நடுவது என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு பகுதியிலே நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்காக நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திற்குரிய பனை தொழில் நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பிரதித்துவமாக பனை பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அங்காடியை நம்முடைய சாயலூரிலே தொடங்கி வச்சிருக்கின்றார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கண்டிப்பாக பனை தொழில் மற்றும் தென்னை விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்கிறார். அவை வருகிற பொழுது அந்த பனை தொழில் மூலமாக மூலப்பொருள் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை அவர்களே சுயமாக விற்பதற்கான விற்பனை அங்காடிகளும் நம்முடைய பனை வாரியத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் வருகிற பொழுது இந்த பகுதி மக்களுடைய விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய பனை மற்றும் தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும். இப்ப அந்த பனை தென்னை விவசாயிகள் ஒரு சிறப்பு அங்காடி, அதாவது இதை இங்க உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பொருட்களை வெளி மாநிலங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகள் மகளிர் மன்றங்களை கோரிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய மகளிர் மன்றங்கள் பனை மற்றும் தென்னை தொழில் மூலமாக இருக்கக்கூடிய மகளிர் மன்றங்கள் கோரிக்கைகளை என்னிடத்திலும் கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக சட்டப்பேரவையினுடைய உறுப்பினராக வந்தவுடன் அந்த பெண்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் நான் குரல் உயர்த்தி பனை மற்றும் தென்னை தொழில் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அங்காடியில் இங்கேயே மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களில் விற்பதற்கான ஒரு நிரந்தரமான ஒரு விற்பனை அங்காடியை அரசின் மூலமாக அந்த பெண்களை ஊக்குவிக்கின்றதாக கண்டிப்பாக நான் நிறுவுவோம். மிக மக்களிடத்தில் கவர்ந்த திட்டமாக இருக்கக்கூடியது அந்த கூப்பன், 8000 ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கூப்பன். அது ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் நேரடியாக கொடுக்கப்படுகிற, ஆட்சி வந்தால் கொடுக்கப்படுகிறது. அதை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை அவர்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கடைகளை பெற்றுக்கொள்ளலாம். அது 8000 ரூபாய் மதிப்பீட்டில் எந்த பொருளா, எலக்ட்ரானிக் பொருள் எந்த பொருளா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், நம்ம டிவியா இருக்கலாம், எது வேணாலும் அவருடைய விருப்பத்துக்கு வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். அது மக்களை கவரக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக இருக்கு. அரசு பள்ளியில் படித்த குழந்தைகள் கல்வி கற்பதற்காக தரக்கூடிய அந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கி கடை கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் இளம் பெண்களிடத்தில் கவரப்படுகிறது. விடியல் பயணம், பல்வேறு திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்களை செய்திருக்கிறார். ஆகவே பெண்களிடத்தில் மீண்டும் தமிழ்நாட்டில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணம் ஓங்கி இருக்கிறது. அதை நான் காண முடிகிறது. நீங்களே இப்ப பாப்பீங்க, எழுச்சி அங்க வரவேற்கிறாங்க, ஆரவாரம் செய்கிறாங்க. மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் 2.0 வருவது உறுதி என்று தெரிகிறது. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாகாச்சியை தொடர்ந்து கல்குனட் வலசை, மானாங்குடி, தாமரகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்ற இடங்களெல்லாம் பட்டாசுகள் வெடித்து, பொன்னாடைகள் அணிவித்து, பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்து வருவது அனைவரையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. நாகாச்சி பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.